முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா டெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடனான 50 நிமிட நேர சந்திப்பின் போது தமிழக நலன்கள் தொடர்பான பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தார். மேலும் நீண்ட காலமாக மத்திய அரசிடம் நிலுவையில் உள்ள தமிழகத்திற்கான பல கோடி ரூபாய் நிதியை வழங்க ஆவண செய்ய வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளுக்கு பிரதமரிடம் இருந்து சாதகமான பதிலை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பெற்று வந்திருப்பதற்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள், தொழில்துறையினர், விவசாயிகள், மீனவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் முதலமைச்சருக்கு பாராட்டும் நன்றியும் தெரிவித்துள்ளனர். நீண்ட நெடுங்காலமாக தீர்க்க முடியாமல் இருக்கிற கச்சத்தீவு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் நாள்தோறும் தமிழக எல்லையோரத்திலே தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதும் கைது செய்யப்படுவதும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அதற்கான விரைந்த முயற்சியை மத்திய அரசு ஏற்படுத்திட வேண்டும் என்றும் வலியுறுத்தி பல்வேறு கோரிக்கைகளை நம்முடைய முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பிரதமரிடம் எடுத்து வைத்திருக்கிறார். நிச்சயம் அம்மா அவர்கள் வலியுறுத்தியிருக்கிற இந்த கோரிக்கைகள் வெற்றியடையும். நம்முடைய முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மோடியிடத்திலே பிரதமரிடத்திலே கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வுகளை பிரதிபலிப்பதிலே சமரசம் இல்லாமல் போராடுகிற நம்முடைய முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த கோரிக்கை நிறைவேறும். தொடர்ந்து நாட்டு மக்களுக்காக போராடி வருகிற புரட்சித் தலைவி அம்மா அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டு மக்களும் ஏன் உலகம் முழுக்கிற பழகி வளர்கிற ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவையும் மனமார் பாராட்டி இந்த நிகழ்வை வரவேற்கிறது. தமிழக மக்களுக்காக பிரதமரை சந்தித்து 50 நிமிடம் அவரோடு உரையாடி மக்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். தமிழகத்தை ஆள்வதற்கும் தமிழக மக்களுடைய முழு அதிகாரத்தை பெற்றவராகவும் தமிழக மக்களுக்காகவே வாழ்வராகவும் இருக்கக்கூடியவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். தமிழகத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக ஆக்குவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மனதான பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தின் தேவைகளை பாரத பிரதமரிடத்தில் வழங்கியிருக்கிறார். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இணக்கமான போக்கு தமிழகத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படை தேவைகள் அனைத்துக்கும் ஒரு நல்ல வழி உருவாகும். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை இந்திய தேசிய கட்சி வாழ்த்துகிறது. தமிழ்நாட்டில் இன்றைக்கு எல்லா வகையிலும் இல்லை என்கின்ற பேச்சுக்கு இடமில்லாமல் உருவாக்குகிற முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதை இந்த தொழில்துறையினர் வரவேற்கிறோம். தமிழகமும் தொழில்துறையிலும் இன்னும் பல்வேறு துறையிலும் முதன்மையாக வருவதற்கான அனைத்து முயற்சிகளை வேண்டுகோளையும் பாரத பிரதமரத்தை வைத்திருக்கிறார்கள் என்று எண்ணுகிற போது உண்மையிலேயே நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சிலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழக விவசாயிகளுக்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் தொடர்ந்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு காவிரி நதிநீர் மத்திய தொகுப்பிலிருந்து கூடுதல் மின்சாரம் போன்ற பல்வேறு திட்டங்களை பெறுவதற்கு பாரத பிரதமரிடத்திலே கோரிக்கை வைத்திருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழக மக்களை பாதுகாக்க வைத்திருக்கின்ற கோரிக்கையின் மனமாற நாங்கள் மகிழ்ச்சியோடு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மக்களுடைய குறைகளை கொண்டு பிரதமரிடம் கொடுத்துருக்காங்க. அம்மா முதல்வருக்கு எங்களை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு முதல்வர் சிஎம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த அம்மா தான் வரணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். காவிரி டெல்டா விவசாயிகளை பாதுகாப்பதற்காக காவிரி மேலாண்மை வாரியத்தினை உடனே அமைத்திட வேண்டும். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உரிய தண்ணீரை பெற்றுத்தருவதற்கு மத்திய அரசு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே மிக அழுத்தமாக ஆணித்தரமாக தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்து கூறியிருக்கிறார்கள். தேர்தல் அறிக்கையிலே சொன்னார், தேர்தல் காலத்திலே மக்களிடம் வாக்குறுதி அளித்தார். இன்றைய அதை செய்வதற்காக பிரதமரை பார்த்து அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கிறார். தமிழக முதல்வரை தமிழ்நாட்டு மக்கள் என்ற முறையில் ஒவ்வொருவரும் பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். மனமாற நாங்கள் பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம்.